எங்களது இல்லை அது ஒன்றும், அதாவது என்னன்னா எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். யாரும் மன வருத்தத்தில் இல்லை, நீங்க மட்டும் மன வருத்தம் இல்லாம இருந்தா சரி. நீங்கன்னா நீங்க இல்ல, இந்த கேள்வி கேட்கறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாம இருந்தா சரி. இனி அடிக்கடி வருவாங்க தமிழகத்துக்கு. அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்க ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். முதல்ல இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இதுல திமுகவுடைய பி டீமா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க. மீடியாக்கள் உங்க வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் இந்த யார் பெரிய கட்சி தமிழ்நாட்டில்? யாருடைய தலைமையில் ஆட்சி? நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் இபிஎஸ். நீங்க ஏன் கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி கேட்கறீங்க? அதெல்லாம் ஒன்றும் குழப்பவே வேண்டாம். இனி எந்த கேள்வியை நீங்க எங்க போனாலும் உங்க மீடியாக்கள் கேட்க வேண்டாம். ஆமா, நிச்சயமா வரும். இன்னும் காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். 96 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக ஆட்சியில் கூட்டணிகள் ஆட்சி பலமா இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்ல, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்க கவலையே படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்ஜிஆருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிற எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்.